ஹாய் கைஸ், வெல்கம் டு ஸ்விங் ஸ்மார்ட் ட்ரேட். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த வாரத்துக்கு வந்து ஒரு ஸ்டாக்ல இருந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வர போறோம். ஓகேவா? அது எந்த ஸ்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிசிஎல் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டாக்ல இருந்து தான் வெளியே வர போறோம். இந்த ஸ்டாக் வந்து எடுத்து க்ளோஸ் டு 1 மந்த்னு வச்சுக்கலாம். ஏன்னா ஜூன்ல எடுத்திருக்கோம், ஜூன் 12. இன்னைக்கு வந்து ஜூலை 9 கிட்ட ஆயிடுச்சு. லாஸ்ட் 1 மந்த் ஆயிடுச்சு இந்த ஸ்டாக்ல இருந்து வெளியே வர்றதுக்கு. பட் ஈவன் தோ 1 மந்த் எடுத்தாலும் நம்ம ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 8% ப்ராஃபிட்ல வரோம். ஓகேவா? இது வந்து நம்ம இனிஷியல் வீடியோ போடும்போது கம்மியான அமௌண்ட்ல போட்டதுனால உங்களுக்கு வந்து ஃபிகர்ஸ் வந்து கம்மியா தெரியுது. ஓகேவா? ஏன்னா 7,000 தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால நமக்கு இங்க வந்து 8% எடுக்கும்போது இங்க 500 கிட்ட காட்டுது. ஒருவேளை நம்ம இப்ப கரண்டா பண்ற மாதிரி நம்ம பண்ணியிருந்தோம்னா இந்த இடத்துல 50 போட்டிருப்போம், இந்த இடத்துல 10 போட்டிருப்போம். ஸோ இப்போ இங்க ஆப்வியஸ்லி வந்து நமக்கு அமௌண்ட் எவ்வளவு வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5,000 ருபீஸ் கிட்ட வந்திருக்கும். ஓகேவா? அதாவது 1 மந்த் நம்ம ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னம்னா அந்த 1 மந்த்துக்குள்ள நம்ம எவ்வளவு எடுத்திருக்கோம் அப்படின்னம்னா இந்த பர்டிகுலர் ஸ்டாக்ல இருந்து மட்டும் ஒரு 5,000 ருபீஸ் எடுத்திருக்கோம். ஓகேவா? இந்த 5,000 ருபீஸ் வந்து வெளியே ஏர்ன் பண்றது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனா இங்க நம்ம எதுவுமே பண்ணல. நல்லா ரிசர்ச் பண்ணோம், ஒரு ஸ்ட்ராங்கா வந்து நம்மளோட அனாலிசிஸ் பேசிஸ்ல வந்து கரெக்டா பிக் பண்ணோம். ஸோ அங்க இருந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னம்னா ஒரு ப்ராஃபிட்டை வந்து நம்ம வந்து புக் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இதோட என்ட்ரி டீடைல்ஸ் வந்து நம்ம 330 வீடியோஸ்ல வந்து நம்ம வந்து கொடுப்போம். அதுல உங்களுக்கு டீடைல்ஸ் வந்து தெரியும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. எப்பவுமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு மார்க்கெட்ல ஒரு நல்ல ப்ராஃபிட் வரும்போது அதை வந்து நீங்க வந்து புக் பண்ணி பழகணும். ஓகேவா? நம்ம முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுவோம் அப்படின்னம்னா, ஒரு குயிக்கான டைம் ஃப்ரேம்ல வந்து அந்த ஸ்டாக்ஸ்ல இருந்து ப்ராஃபிட்டை கெயின் பண்ணிட்டு வெளியே வர்றதுக்கு தான் நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். சம்டைம்ஸ் ஒரு சில ஸ்டாக்ஸ் மார்க்கோட பெர்ஃபார்மன்ஸ் இதையெல்லாம் பேஸ் பண்ணி என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகும். பட் ஈவன் தோ வந்து நீங்க ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ல எல்லாம் நீங்க பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா பிரீமியம் காலியா போயிடும். அந்த ஃபண்ட் எங்க போகுதுன்னே உங்க கியூல இருந்தே உங்களுக்கு தெரியாது. பட் ஆனா ஸ்விங் ஸ்டாக் வந்து அப்படி கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு வந்து ஃபண்டை வந்து டாப் அப் பண்ணி வைக்கிறோமோ நம்மளோட ஃபண்டு நம்ம கிட்ட தான் இருக்கும். ஓகேவா? இதுல வந்து நிறைய அட்வான்டேஜஸ்லாம் இருக்கு. ஒருவேளை வந்து உங்களுக்கு நார்மலா வந்து ட்ரேட் பண்றதுக்கே ஒரு ஃபண்ட் அர்ஜென்ட்டா வேணும் அப்படின்னா செக்யூரிட்டியை பிளச் பண்ணிட்டு கூட நீங்க ஃபண்டை ரிலீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது மாதிரி வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு வந்து இப்போ ஒரு லோனே தேவைப்படுதுன்னு வச்சுக்கிறீங்களா, உங்கள்ட்ட வந்து இந்த செக்யூரிட்டி வந்து பேங்க்ல கொண்டு போய் கொடுக்குறீங்க. இந்த என்கிட்ட வந்து ஒரு செக்யூரிட்டி இருக்கு, என்கிட்ட 1,00,000 ரூபாய்க்கு இருக்குது, பட் ஆனா எனக்கு வந்து ஒரு 50,000 ரூபாய் லோன் தேவைப்படுது அப்படின்னா உங்க செக்யூரிட்டி என்ன பண்ணலாம் அப்படின்னா பிளச் பண்ணிட்டு கூட நீங்க லோன் எடுத்துக்கலாம். ஆனா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ல அப்படி உங்களால பண்ண முடியாது. ஓகேவா? அதை ஒரு செக்யூரிட்டியாவே உங்களால காட்ட முடியாது. பட் ஆனா இங்க நீங்க வந்து செக்யூரிட்டி வாங்கிட்டீங்க அப்படின்னா 2 விதமா எடுத்துக்கலாம். ஒன்னு டிமேட்டுக்குள்ள வந்து நீங்க வந்து டிபியை பிளச் பண்ணியும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், பணமா வித்ட்ரா பண்ணிக்கலாம். இல்லைன்னா பேங்க்ல கொண்டு போய் கொடுத்து நீங்க அங்கேயும் பணமா வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? ஏன்னா அது வந்து ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ண முடியாது மேக்சிமம். அது மட்டும் நீங்க பாத்துக்கணும். ஏன்னா நீங்க ஆல்ரெடி அதை புக் பண்ணி தான் நீங்க வந்து அமௌண்ட்டா வந்து எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறதுனால. பட் ஆனா இது மாதிரி 2-3 ஆப்ஷன்ஸ் இருக்கு நீங்க எடுக்கிறதுக்கு. பட் ஆனா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல அப்படி பண்ண முடியாது. இந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து நம்ம 12 எடுத்திருக்கோம், செகண்ட் என்ட்ரி வந்து 16 எடுத்திருக்கோம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 17 எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இதுல வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, ஸோ அதனால எடுக்கல. ஸோ மிச்ச ஸ்டாக்ஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்மள்ட்ட வந்து இந்த அமர் ராஜா பாருங்களேன், இப்பவே 60 போட்டிருக்கோம். இப்போ க்ளோஸ் டு மார்னிங்கே வந்து ஒரு 1000 கிட்ட காமிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இப்போ 965 காட்டுது. இங்க பாருங்க, நம்ம இத வந்து பாத்தீங்கன்னா 24 தான் நம்ம எடுத்திருக்கோம். ஓகேவா? இப்போ வந்து டே வந்து 9, க்ளோஸ் டு ஒரு 10 to 15 டேஸ்னு வச்சுக்கிறீங்களேன். இது ஒரு 6, ஆமா 15 டேஸ்னு வச்சுக்கிறீங்களேன். ஸோ இங்கேயுமே ஏன்னா மார்க்கெட் கண்டிஷன் சரியில்லாதனால கொஞ்சம் ஃபாலோ ஆயிருக்கு, அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் ஆனா நம்ம எப்படியும் ஆவரேஜா வந்து நம்ம சொல்ற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் வீடியோல தான் நம்ம அதான் கைட் பண்ணிட்டு இருக்கோம். மினிமம் வந்து 6%, இல்லைனா 8%, இல்லைனா ஒரு 10%. ஒரு டீசென்டான ரிட்டர்ன்ல நம்ம அந்த ஸ்டாக்ல இருந்து வெளியே வந்துருவோம் அப்படிங்கிறது தான் நம்ம எப்பவுமே கைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னம்னா ட்ரைனிங் கொடுக்குறோம், நீங்க எப்படி ஸ்டாக்ஸ் பிக் பண்றதுங்கிறத அட்வைஸ் கொடுக்குறோம். ஸோ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க. நீங்க நோட்டிபிகேஷனை வந்து டச் பண்ணி வச்சுக்கிறீங்க. ஸோ இது ரிலேட்டடான வீடியோஸ் நாங்க எப்போ வந்து மார்க்கெட்ல போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே குயிக்கா கிடைச்சிடும். ஸோ ஸ்டே டியூன் வித் அஸ். ஈவினிங் வந்து 3 o'clock வீடியோ நம்மள பார்க்கலாம் கைஸ். மார்க்கெட்ல அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு, இப்போ மார்க்கெட் ஓரளவுக்கு பாசிட்டிவ் மூமெண்ட்ல தான் இருக்குது. பட் இதுவே கண்டினியூ ஆகுதா இல்ல ஃபால் ஆகுதா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.